நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. செய்வதன் மூலம் நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மார்கழி மாதத்துல கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அஷ்டமத்துல சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்ல போறாரு. அதனால அஷ்டமத்து சனி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் விலக போகுது. கொடுத்த பாக்கிகளும் உங்களுக்கெல்லாம் சேரும். கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுத்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த மாதம் யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. சூரியன் செவ்வாயோடு இணைஞ்சு 7ஆம் இடத்துல பயணம் செய்ய போவதால அரசு முறை பயணம் அப்படிங்கிறது உண்டாகும். அரசாங்கத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தோடு இல்லத்திலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சகோதரர்களோடு நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கும். வேலை செய்யும் இடத்துல திடீர் திருப்பம்லாம் ஏற்படலாம். தாய்மாமனுடன் ஏற்படும் பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை எல்லாம் இந்த மாதத்தில் தவிர்க்கவும். 17ஆம் தேதிக்கு பிறகு தரகு, கமிஷன் தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். லாப குருவினால பண வருமானம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு அதிகரிக்கலாம். பொருளாதார நிலையும் சீரடையும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல பயணம் செய்யறதால பெண்களால நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. மார்கழி மாதத்துல திடீர் பணவரவு திக்கு முக்காட வைக்க போகுது. நண்பர்களோடு வேலை அல்லது சுற்றுலாலாம் செல்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சாகச பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அழகான இடங்களை ரசிக்கவும், உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் சிலரோடு மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடவும் மன ஆறுதல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக அளவு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. இந்த மாதத்துல தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். அதனால வேலைகள்ல சற்று சலிப்படைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை நேர்மறை சிந்தனையுடனும் பிறரை அனுசரித்து சொல்லவும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையுடன் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில், வணிகம் தொடர்பாக சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல ஆதரவு உண்டு. இந்த மாதத்துல வணிகத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். மகர ராசியில சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை வழங்க போகுது. மூடி கிடந்த தொழிலுக்கெல்லாம் திறப்பு விழா நடத்துவீங்க. முன் கோபத்தின் காரணமாக கையிலணுவி சென்ற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த மாதத்துல மறையலாம்.
அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக குறைய தொடங்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார கும்பிடுங்க. மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. 5க்கும் 12க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துல வரும்போது எதிர்பாராத நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. சமூகத்தில் பெரிய மனிதர்களோட சந்திப்பால் நன்மை அப்படிங்கிறதே கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் வரும். உங்களை விரும்பாத சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவாங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். எதிலும் அகலக்கால் வைத்துட்டு அவதிப்படக்கூடாது. அதனால் குரு பகவானை வழிபாடு செய்வது அவசியம். வியாழக்கிழமையில மார்கழி மாதம் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறாரு. சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய உருவாக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். அதிகார பதவியில் இருக்கிறவர்களோட ஆதரவுலாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட மனதில் இடம் பெறுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் தோல் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மழையால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்காம போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கலாம். மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் தேர்ச்சியும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கிறதால ஆசிரியரும் பெற்றோர்களும் பாராட்டுதல் அப்படிங்கிறது உண்டு. மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மிதுனராசி மாணவர்கள்லாம் உங்களுடைய கவனிப்பு திறன் இனிமேல் அதிகரிக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். கல்யாண முயற்சிக்காக வரன் தேடி கேட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. வேலைக்கு முயற்சி செய்துட்டு வரும் மிதுனராசி பெண்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கலாம். மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறும்பொழுது குடும்பத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்கும். மனதுக்கு பிடித்த சம்பவங்கள்லாம் நடக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. பொன் பொருள் சேர்க்கையும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதால பொருளாதாரம் மேம்படும். குருவின் பார்வை 3, 5 ஆகிய இடங்களில் பதிவதால் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளோட திருமணம், வேலை வாய்ப்பு போன்றவற்றிலெல்லாம் வெற்றி உண்டு உங்களுக்கு. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு